நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆன்டோ. டே 2026 இன்னும் எவ்வளோ சர்ப்ரைசஸ் தாண்டா உள்ளே வச்சுருக்க. அதாவது இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்கில் வந்து என்ன தான் ஃபுல்லாக சொசைட்டிக்கு வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான இயராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் போக போக வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு கம்பேக் இயராக மாற ஆரம்பிச்சிச்சு எல்லாருக்குமே. திடீர்னு பார்த்தா அதுவும் 2 வருஷம் 3 வருஷம்லாம் கிடையாது, ஜென்ரேஷ்னல் கம்பேக்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அதில் ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சூர்யாவுடைய கருப்பு அதிரீபிரியான ஹிட்டு. ஆனால் ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் போட்டு பறந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம், ஏன்னு எனக்கு புரியல. மோஸ்ட்டாக அந்த கிளைமேக்ஸில் வர அந்த சிங்கம் சூர்யாவுடைய போர்ஷன் மட்டும்தான் தலையை வெட்டி எங்கோ ஒட்டி வச்சுருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பார்த்தேன், எனக்குமே தெரிஞ்சுது. ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் மீம் டெம்ப்ளேட்டாக ஆகும் அப்படின்லாம் வந்து நான் நினச்சி பார்க்கல. ஆனால் சில பேர்லாம் வந்து தியேட்டரில் பார்க்குறப்ப வந்து இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு கேட்குறப்ப தான் ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா நான்லாம் வந்து தியேட்டரில் நிறைய தடவைலாம் இல்லை, எல்லோரும் ஒரு 3-4 தடவைலாம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு 2 தடவை தான் பார்த்தேன். ஆனால் 2 தடவையுமே வந்து இந்த மிஸ்டேக்கை நோட் பண்ணாமே விட்டுட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ணால் இந்த பக்கம் ஹாலிவுட்டில் ரொம்ப நாளாக படுத்து கிடந்த மார்வெல், அதாவது எம்சியூங்கிறத மாற்றி எம்சியூன்னு வச்சுக்கோங்களான்ற அளவுக்கு உமன் சென்ட்ரிக்காக நிறைய ஜானஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஷீஎல்கில் ஸ்டார்ட் ஆகி மிஸ் மார்வெல்ஸ் மாதிரியும் செருப்படி வாங்கினது தான் மிச்சம். எதுவுமே வந்து உருப்படியாக போகாத மாதிரி தான் இருந்துச்சு கடைசியாக வந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வரைக்கும். ஆனால் அந்த படத்துக்கும் ஒரு இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணாங்க அந்த டீம். ஜனநாயகனில் வந்த மாதிரியே தான் விஎஃப்எக்ஸ் வெர்ஷன்ஸ்லாம் இல்லாமல் அந்த படம் வந்து டப்பிங் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே வந்து எங்கேயோ பைரசியில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ரு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு வந்து பார்த்துட்டு என்னடா நம்ம ஊரில் தான் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா அங்கேயும் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மார்வலுக்கு இது புதுசாக என்னவான்லாம் எனக்கு தெரியல. ஏன்னா லேட்டு ஃபுட்டேஜஸ்லாம் 2-3 ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கேம் வந்த புதுசில் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஆனால் படமே ரிலீஸ் ஆனது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். மேபி உங்களுக்கும் அப்படி தானா, இல்லை ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இந்த ஸ்பைடர்மேன் படம் மட்டும்தான் அப்படி ரிலீஸ் ஆகிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் வந்து நிறைய எடிட்ஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிது. நான் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து படத்துடைய கிளிப்ஸ் தான் போடுறாங்க போல் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தா அப்படி இல்லை. ரிலீஸ் ஆன 2 ட்ரெய்லருடைய கிளிப்ஸையுமே வந்து எடுத்து கட் பண்ணி மாசாக எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. 2வது ட்ரெய்லர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பீக்காக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா மார்வெல் கூட கம்பேக் தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு 2-3 வருஷமாக இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் அவங்க வேஸ்ட் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான வேலையை பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஹல்கெல்லாம் கம்பேக் தருவார் அப்படிங்கிறத நான் சொப்பனத்தில் கூட கண்டில்லை சார். அதாவது ஷீஹல்க்லாம் போட்டு மனுஷனை எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருந்தாங்க. என் கேமுக்கும் முன்னாடி இன்ஃபினிட்டி வாரில் தான் வந்து ஆக்சுவலாக கடைசியாக அந்த ரேம்பேஜான ஒரு ஹல்கை வந்து பார்த்த ஒரு இது இருந்துச்சு. ஹல்க் ஃபேன்லாம் நான் இல்லை, ஆனால் பார்க்குறப்போ எப்படி இருந்தால் மனுஷன் ஒரு காலத்தில் இப்போ இப்படி டம்மி பீஸ் ஆகிட்டாங்களேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசி ஒரு 4-3 இயர்ஸில் பார்த்த அந்த ப்ரூஸ் பேனருடைய கேரக்டர் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஹல்கோடைய ஒரு வெர்ஷனை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டேமேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கேரக்டரை. ஆனால் இப்போது திரும்பி அவரும் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேயில் வந்து கம்பேக் கொடுக்க போகிறாருங்கிற மாதிரியான ஒரு கிளிப்பை பார்த்ததுக்கப்புறம் ஆஹா செம்மையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் பார்க்குறப்போ என் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்குன்னா, என்னப்பா நாட்டில் என்னை தவிர எல்லாருமே கம்பேக் கொடுக்குறீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து திரும்பி ஒரு டைம் ஸ்டார்ட் ஆகுமா, பழைய மாதிரி வருவாங்களா அப்படின்னு நினச்சி பார்க்குறப்போ அந்த மாதிரி எல்லாருமே வராங்க. அது ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது போக யூடியூப்லேயும் கண்டென்ட் போடுற ஒரு 2 பேர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதாவது இந்த மொக்க கமெண்ட்ரி சேனல் வந்து தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர். எம்சியூ, டிசி, இன்னும் நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்து ரிவ்யூ அதுக்கப்புறமா பிரேக் டவுன் வீடியோ போடுற ஒரு சேனல். அவரை வந்து இந்த மார்வலுடைய டவுன்ஃபால் ஆரம்பித்த டைம்லேருந்தே அவரும் அந்த டவுன்ஃபால்ங்கிற பேஸை நோக்கி தான் போக ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ட்ஸ் போடுறத ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு பாயிண்டில் தான் ஆளையே காணும்.
அதுக்கப்புறமா மொக்க கமெண்ட்ரி மாதிரியே யூடியூப்பில் ஆரம்பித்த இன்னொரு சேனலு அந்த கேப்பில் அவரை மாதிரியே ஒரு ரீச்சை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதானா, இதுவும் முடிஞ்சிருமா ரிஷிபீடியா மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த டைமில் தான் இந்த பிராண்ட் நியூ டேலாம் வர ஆரம்பித்த டைமில் தலைவன் வந்து மறுபடியும் கான்ஸ்டண்ட்டாக மாறுவலை பற்றி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறான். எல்லா வீடியோவும் பழைய மாதிரி வியூஸ் போக ஆரம்பிச்சிது. அண்ட் ரிஷிபீடியா அதை சொல்ல மறந்துட்டேனே, கண்டென்ட்லாம் வந்து எதுவும் போடல. ஆனால் ரீசெண்டாக 2 போஸ்ட்டு மட்டும் இன்ஸ்டாவில் அவருடைய ஐடியில் போட்டிருந்தாரு. அது பார்த்த உடனே தலைவா சீக்கிரம் வந்து எதையாவது குக் பண்ணி யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவர்லாம் வந்து யூடியூப்பில் ஓஜி தான். சோலோ கண்டென்ட் க்ரியேட்டர்னு எடுத்துக்கிட்டால் அவரை மாதிரி ஒரு பெஸ்ட்டான க்ரியேட்டர் வந்து தமிழில் யாரும் இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணும். அவருடைய பழைய வீடியோஸ்லாம் கூட இப்போ நான் நிறைய உட்காந்து ரிப்பீட்டில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவர் ரீசெண்டாக போஸ்ட் போட்ட அந்த 2 ஃபோட்டோஸை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணுறப்போ அவங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணாங்க. திரும்பி அவர் அதே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக வீடியோ போட ஆரம்பித்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் அவர்கிட்ட இருந்து நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம். இது போக என்ன தான் என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாக அந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நம்ம கண்ணு முன்னாடி பட்டாலும் ஒரு இஷ்யூ இந்த மாதம் வந்து புதுசாக க்ரியேட் ஆகிருக்கு. அது என்னென்னா அந்த ஸ்டாண்டப் காமெடியில் நார்த் இந்தியாவில் நடந்த ஒரு விஷயந்தான். ஒரு பையனும் பொண்ணும் வந்து தேவையில்லாமல் ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோவில் வந்து வாயை விட்டது தான் இப்போ வந்து பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பையன் பேசின விஷயம் வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு 370 ரூபா பிரியாணியை வச்சு வேல்யூ பண்ணி பேசலாம், தப்பாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொன்னாங்க. இன்னும் சில பேர் வந்து ஒரு பொண்ணு கூட தான் இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு லேடி அவங்க அட்டென்ட் பண்ணுற ஒரு பேஷண்ட்டை பற்றி ஏதோ ஒரு ஜோக் வந்து கிராக் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த பொண்ணை பற்றி நீங்கள் எதுவுமே பெருசாக பேச மாட்டேங்கிறீங்களே மீடியாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எங்கே போயிடுச்சு அப்படிங்கிற கேள்வியும் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் என்ன கேட்க போனால் இதில் மெஜாரிட்டியான தப்பு, அதாவது மேஜரான ப்ராப்ளம் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாண்டப் காமெடி ஷோவை நடத்தின ஹோஸ்ட்டுக்கிட்ட தான் இருக்குது. அதாவது சுத்தமாக சிரிப்பே வராமல் மொக்கையாக காமெடி பண்ணுற சில பேர்லாம் இருக்காங்க ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் தமிழ்லேயே. அவங்க 2-3 பேரை பார்க்குறப்போ கூட இவங்களெல்லாம் விட அவங்க எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து என்ன தான் அவங்களுக்கு பெருசாக ஜோக் வரல அப்படின்னாலும் அவன் நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு கண்டென்ட் வந்து அவன் உட்காந்து மெனக்கிட்டு யோசிக்கிறான், மொக்கையாவது ஏதாவது ஒன்று பண்ணுறான். ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த பாடி ஷேமிங்கு இல்லை ஏதாவது இந்த இஷ்யூவை பற்றி பேசுகிறது, அதுக்கப்புறம் கூட்டத்தில் இருக்க எவனையாவது ஒருத்தனை போட்டு ஏதாவது பேசி விட்டு அப்யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான தப்பான சில ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு காமெடி பண்ணுறதை பார்க்குறப்போ இதெல்லாம் ஒரு காமெடின்னு எதுக்குற க்ரௌடில் உட்காந்து சிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு காண்டு தான் வரும். ஆக்சுவலாக சில மொக்கையான படங்கள்லாம் வந்து நான் தேட்டரில் பார்க்குறப்போ ஓரளவுக்கு நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது காரணம் வந்து அந்த தேட்டரில் இருக்க மாஸ் க்ரௌடு தான். எக்ஸாம்பிளுக்குனா சொல்லணுன்னா இந்த பிரின்ஸு, தலைவன் தலைவி, அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து யூத்து, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ரிவ்யூவர்ஸும் அதுக்கப்புறம் சில யூடியூப் கண்டென்ட்ஸ் போடுற ஆளுங்கள்லாம் வந்து ரோஸ்டே போட ஆரம்பித்தாங்க அந்த படங்களுக்கு. ஆனால் நான் பார்க்குறப்போ அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லையே, நல்லா இருந்துச்சுங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அப்போ தான் எனக்கு ஒரு பாயிண்ட் வந்து ரியலைஸ் ஆச்சு. அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நமக்கு கூட உக்காந்து ஒரு விஷயத்தை வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் மைண்டில் வந்து கன்வே ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு குரூப்புக்கு மத்தியில் மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால நம்மளும் அதில் வந்து மேனிப்புலேட் ஆகி இது ஃபன்னாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இப்போது சில ஸ்டாண்டப் காமெடியன்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு க்ரௌடுக்கு வந்து காசு கொடுத்து உட்கார வச்சு இந்த மாதிரி சிரிங்க அப்படின்னு சொல்லி செட்டப் பண்ணி உட்கார வைக்கிறது தான். அவங்க கூட சேர்ந்து 2-3 ஆடியன்ஸு அந்த ஷோவை வந்து பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து அதில் மேனிப்புலேட் ஆகி தான் அவங்க எல்லோரும் சிரிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து எனக்கு வந்துச்சு. ஏன்னா நமக்கு ஆன்லைனில் பார்க்குறப்போ தப்பாக தெரியுற ஒரு விஷயம் வந்து ஏன் அந்த க்ரௌடில் இருக்க ஒருத்தருக்கும் அது தப்பாக தெரியல, எல்லோரும் காசு கொடுத்து தானே பார்க்குறாங்க, அப்போ அந்த ஷோவை பார்க்குறப்போ ஏன் அங்கேயே ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எனக்கு வந்துச்சு.
அதுக்கப்புறமா அதை உட்காந்து அலசி ஆராயும் போது தான் எனக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சுது. ஜெனியூனாக காமெடி பண்ணுற நிறைய ஸ்டாண்டப் காமெடியன்ஸும் இருக்காங்க. எனக்கெல்லாம் வந்து இந்த அலெக்சாண்டர் பாபு அவருடைய ஸ்டாண்டப் காமெடி, அதுக்கப்புறமா ஜெகன் கிருஷ்ணன் நினைக்கிறேன் ஒருத்தர், அவங்கெல்லாம் வந்து இந்த மியூசிக்கை வந்து பேஸாக வச்சு ஒரு ஸ்டாண்டப் காமெடி மாதிரியான ஒரு ஷோஸ் வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக யோசித்து ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னா, ட்ரெண்டிங்காக இருக்க ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு உனக்கு ஜோக் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுனால, அது ஒரு ட்ராஜடியான ஸ்டோரியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை எடுத்து நான் காமெடி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று சில பேர் வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் மொக்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. நார்த் இந்தியாவில் நடந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம எடுத்து பேசிகிட்டு இருக்கோம், ஓகே தான். ஆனால் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன்லாம் வந்து நான் அந்த மாதிரி தான் ரீல்ஸில் பார்த்தேன். திடீர்னு இந்த கரூரில் ஒரு 40 பேர் செத்தாங்கள்ல, அந்த இஷ்யூவெல்லாம் எடுத்து காமெடியாக பேசி வச்சுருக்கான் டக்குன்னு. என்ன ஆச்சு உங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்குறப்போ. ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் இதெல்லாம். அந்த மாதிரி காமெடி பண்ணுற சில ஸ்டாண்டப் காமெடியன்ஸ்லாம் திருந்துங்க, கொஞ்சம் நல்ல காமெடி பண்ண ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். அப்புறம் இந்த இன்ஸ்டாவில் நடக்கிற சில விஷயங்கள், அதாவது இந்த ஸ்டாண்டப் காமெடி இஷ்யூஸுக்கெல்லாம் வந்து மத்தியில் இன்னும் சில விஷயங்கள் வந்து அது காரணம்லாம் தெரியாது. ஒரு விஷயம் இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆகிறதுக்கலாம், அதாவது இந்த மாதம் நம்ம எதையாவது ஒன்றத்தை ட்ரெண்ட் பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. சரி வா, இந்த மாதம் இந்த கண்டென்ட் தான் இருக்குது, இதை வச்சு ஒரு 2 மாதம் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்றத்தை எடுத்து எல்லோரும் ஃபீல்ட்லேயும் போட்டு விட்ருவான்னு நினைக்கிறேன் இந்த மார்க் பையன். அந்த மாதிரி எனக்கு என்னுடைய ஃபீல்டில் இப்போது கண்டினியூஸாக ஆக்சுவலாக கருப்பு படம் வந்து ரிலீஸ் ஆன டைமில் வந்து நிறைய அந்த படத்தோடைய ஃபீட்ஸ் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிது தேட்டர் பிரிண்ட்லேயே. சரி, இதெல்லாம் வந்து ஓடிடி வந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் குறையும் அப்படின்னு பார்த்தா, ஓடிடி வந்ததுக்கப்புறம் அது இன்னும் உக்கிரமாக போய்கிட்டு இருக்கு. நான்லாம் எந்த அளவுக்கு அந்த கருப்போடைய சாங்ஸு பிஜிஎம்ஸ் எல்லாத்தையும் ரிப்பீட்டேட்டிவாக கேட்குறேன் அப்படின்னா, சில பேர்லாம் வந்து புரியாமல் பாடுறாருல சாய் வந்து சில போர்ஷன்ஸோடைய லிரிக்ஸ் எல்லாம், அந்த லிரிக்ஸ்லாம் எடுத்து டீகோட் பண்ணி இதில் இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு எடுத்து சில பேர் எடுத்து போடுறாங்க. அந்த அளவுக்கு அதை ரிப்பீட்டேட்டிவாக கேட்டு 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 வைபாக ஆரம்பித்து ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்குது. அது எப்போ நிற்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அது போக புதுசாக இன்னொருத்தர் சோலார் சிஸ்டம் நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒருத்தர் வந்திருக்கார். இதெல்லாம் நான் பேசுகிற ஆளே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து நம்ம பண்ணுறதுக்கு 1000 கண்டென்ட் இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் இதெல்லாம் எடுத்து பேசணுமா அப்படின்னு யோசித்து பார்க்குறப்போ நானும் எவ்வளவோ அவாய்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு திரும்பி திரும்பி பார்த்து காண்டானதுனால இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ இன்டர்வியூ எடுக்கிற நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சேனலில் வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்க வரவங்க சில பேர்கிட்ட கோக்குமாக்கா எதுனா ஒரு கேள்வி கேட்டுவிட்டு அவங்க எதுனா வளருவாங்க, அதை அப்படியே நம்ம ஒரு கிளிப்பாக எடுத்து போட்டோன்னா அது வந்து வைரல் ஆயிரும், நம்ம சேனலுக்கும் நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்போ தான் சம்மந்தமே இல்லாமல் அந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இண்டஸ்ட்ரியில் இல்லாதவங்க யூடியூப்பில் வந்து சும்மா ட்ரெண்டான சில ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறப்போ அவங்கெல்லாம் அப்படி வளர்னா கூட பரவாயில்ல. இவர் என்னமோ வந்து சின்ன வயசுலேருந்தே ஆக்சுவலாக ஒரு ஃபேமஸான சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இருந்து சில படங்களில் ஹீரோவாக நடித்து இப்போ ரீசெண்டாக கூட 29ங்கிற ஒரு படத்தில் வந்து ஆண்டகனிஸ்ட் மாதிரி ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்கிற ஒரு ஆளை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டால் இந்த மாதிரி நம்ம வாயப்பிடுங்க தான் ட்ரை பண்ணுறாங்க, நம்ம உஷாராக போய் ஒளிஞ்சுக்குவோம் அப்படின்லாம் இல்லாமல் தேவையில்லாமல் வாயை விட்டு மாட்டிக்கினார். இப்போ என்னென்னா லோகேஷ் ஆர்ஜே பாலாஜிலாம் தாண்டி இப்போ திரும்பி இவரெல்லாம் வச்சு ஒரு கிஃப்ட் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்து சூரிய வம்சம் படத்தில் அந்த குட்டி பையன் கேரக்டர் வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, மாஸ்டர் மகேந்திரன் தான். அதுக்கப்புறமா இவர் ஆட்டிடியூட் வந்து அப்போவே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு குட்டி பொண்ணை வந்து பையனாக மாற்றி நடிக்க வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் கிளிப்பெல்லாம் எடுத்து இப்போ ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. காரணமே கேட்காதீங்க, போட்டு அடிங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் நடித்து ஏதோ ஒரு படம், நம்பியாருன்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர். திடீர்னு அதிலேருந்து சந்தானம் பாடுற ஒரு சாங் வந்து இன்ஸ்டாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. இதை தான் ஃபஸ்ட்டே சொல்ல வந்தேன், ஆனால் டைவர்ட் ஆகி வேறு எங்கெங்கேயோ போயிட்டேன். இதெல்லாம் பார்க்குறப்போ எப்போ நம்ம கண்டென்ட்டெல்லாம் சீக்கிரமாக போட்டு முடித்து கூடிய சீக்கிரம்
இந்த இன்ஸ்டாவை கொஞ்ச நாள் விட்டு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கான டைம் வந்து இப்போது நெருங்கிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கம்மிங் ஜூன் 24 வந்து நம்ம சேனல் ஆரம்பித்து 2 இயர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான Q&A செஷன் வந்து இன்ஸ்டாவில் வந்து நான் கேட்டிருக்கேன், கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி எதனா ஒன்று கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான கமெண்ட்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு. ஒரு வேளை அந்த ஸ்டோரி பார்க்காம யாராவது இந்த